ஹலோ கைஸ், இது பார்க்க போகிற டாபிக் பர்ச்சேஸ் டிசிஷன் கன்சியூமர் மேக்கர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். ஓகேங்களா, இது வந்து கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஃபோர்த் ஸ்டேஜ் பர்ச்சேசிங் டிசிஷன். ஓகேவா, இந்த டிசிஷன் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகை பார்த்தோம். இப்போ ஃபைனல் டிசிஷன் மேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிசிஷன் மேக்கிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன ஸ்டெப் இருக்குன்னு பார்க்க போவாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் சாய்ஸ். ஓகேங்களா, நம்ம ஆல்டர்னேட்லாம் செலக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் சாய்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அல்டிமேட் செலக்ட் த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் சர்வீஸ். நம்ம இதுதான் வாங்க போகிறோம் சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சூஸ் பண்ணிட்டோம், இதுதான் வாங்க போகிறோம், இதுதான் முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். கடைசியாக நமக்கு ஒரு இது எல்லா ஹியூமன்ஸுக்கும் ஒரு காமனான ஒரு இது தான். ஓகேங்களா, காமனான ஒரு விஷயம் தான். கடைசியாக பொருள் வாங்க போகும்போது இது நம்ம வாங்கலாமா வேணாமா டவுட் வரும். ஓகேங்களா, ஒரு டவுட்ஸ் வரும், அன்சர்டைன் வரும், வாங்கலாமா வேணாமா, இல்லை அது வாங்கலாமா இது வாங்கலாமா சொல்லி டவுட் வந்து இது எல்லோரும் காமனாக வர ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, அது வந்து நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக சூஸ் பண்ணணும். ஓகே வாங்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த டவுட்டு அந்த அன்சர்டைன்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஓகே இதுதான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிவு பண்ணுவீங்களா. ஸோ அந்த பொருள் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ தான் அந்த ஒரு அவுட்புட் இருந்தது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் என்னன்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன் இஸ் ஆக்சுவல் பர்ச்சேஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் டசன்ட் ஆல்வேஸ் லீட் டு ஆக்சுவல் பர்ச்சேஸ். அது மாதிரி ஆன்சர் அது வந்து ஒரு நம்ம பொருள் வாங்கும்போது நிறைய இஷ்யூஸ் வரலாம். நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கலாம்னு நினச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ ப்ராசஸ் மேக் பண்ணும்போது நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது தெரியும் மாறி இருக்கலான்றாங்க ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த பொருளோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 இருந்துச்சுன்னா இப்போ அந்த பொருளை வாங்க போகிறோம் இப்போ வந்து தான் 12,000 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரைஸ் மீன்ஸ் இன்க்ரீஸ், அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ நம்ம ஆக்சுவல் பர்ச்சேஸ் இருக்காது இல்லைங்களா. அது நம்ம நினச்சது வந்து நம்ம 10,000 நினச்ச பொருள் 12,000 கேட்டால் நமக்கு இப்போ தேவை உடனே தேவை தான் வாங்குவோம். இல்லைனா ஓகே வெயிட் பண்ணி ஆஃபர் வாங்க சொல்லி இன்னும் வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ஆக்சுவல் பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஒரு டைம்லையும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, விஷயம் என்ன சேனல் செலெக்ஷன். ஸோ சேனல் செலெக்ஷன்ஸ் பேசிக் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்க போகிறோமா இல்லை ஆஃப்லைனில் வாங்க போகிறோமா. ஆன்லைனில் வாங்குறதுனா அது எந்த பிளாட்ஃபார்ம் வாங்க போகிறோம், அது எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஆஃப்லைனில் நம்ம எந்த கடையில் வாங்க போகிறோம், எத்தனை நாளில் போய் ஏறி இறங்க போகிறோம். இன்கேஸ் பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம லாட் ஆஃப் வெரைட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு இப்போ ப்ராடக்ட்னா அதிலே நிறைய கஸ்டமைஸாக நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது டிசைன் வைஸ் கஸ்டமைஸ்டாக இல்லை டிஃப்ரெண்ட் வைஸாக ஒரு வகையில் ஒன்று கிடைச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா, பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கடை ஏறி இறங்கணும். இப்போ ஒரு கடையில் கேட்டால் இருக்குது இல்லைன்றவாங்க, இல்லைன்ட்டா நம்ம இன்னொரு கடைக்கு போகணும். இந்த ஒரு சாய்ஸ் கிடைக்கிறதே நம்ம நிறைய கடை ஏறி இறங்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு ஆன்லைன் வந்து மோர் கம்ஃபர்டபுள் கம்பேரிங் ஆஃப்லைன். ஓகேங்களா, பட் சேம் ஆஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. டேமேஜ் வரதாக இருக்கட்டும் இல்லை வேறு எதாவது இஷ்யூவாக இருக்கட்டும், அதில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் அண்ட் பார்கெனிங். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒன்லி அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வாங்கும்போது தான் இந்த நெகோசியேஷன் பார்கெனிங் பண்ண முடியும். நம்ம ஆன்லைனில் போய்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு மெசேஜ் பண்ண முடியாது, எனக்கு 10 ரூபாய்க்கு தா 5 ரூபாய்க்கு தான் சொல்லு 5 ரூபாய்க்கு கம்பெனி தான் சொல்லு. ஓகேங்களா, ஸோ அந்த பார்கெனிங்கிறது நெகோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஆஃப்லைனில் தான் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த பர்ச்சேஸ் இண்டிவிஜுவல் செல்லர்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் செல்லர்கிட்ட வாங்கும்போது மட்டும் தான் நம்ம பார்கென் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி பெரிய ஷாப்ஸு ஸோ எல்லாம் அவங்களே விட்டுருப்பாங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸ் நோ பார்கெனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அங்கெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது, பார்கென் பண்ண முடியாது. இதே இண்டிவிஜுவல் கஸ்டமர் ஆண்டர்பிரனர் இருக்காரு, புதுசாக ஒரு கடை ஓப்பன் இருக்காரு, பொருள் வைக்கிறாரு, நாங்கள் நம்ம பார்கென் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து பார்கென் பண்ணி வாங்கலான்றாங்க. பார்கெனிங் அண்டு நெகோசியேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பர்ச்சேசிங் மெத்தட். அதாவது கடைசியாக பேமெண்ட் பண்ணுறாங்க, காசு கொடுத்து பொருள் காசு கொடுக்குறாங்களா, அது கேஷாகவும் கொடுக்கலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்லேயும் கொடுக்கலாம், டெபிட் வாலெட்லேயும் டிஜிட்டல் வாலெட்லேயும் கொடுக்கலாம். அப்புறம் அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ். ஓகேங்களா, பேமெண்ட் மெத்தட் நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குது. நம்ம காமனைஸ் பண்ணுறது கேஷ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் டிஜிட்டல் வாலெட்ஸ் ஜஸ்ட் லைக் பேடிஎம் அது மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம எதை யூஸ் பண்ணால் அங்கே முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த பர்ச்சேஸ் ப்ராடக்ட்டில் இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது, இத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்துறோம். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அதுவரை உங்களை எடுக்கிறது உங்களுக்கு பாலா.